இந்த வீடியோவில் ஃபில்டர்ஸ் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கான டூல்ஸ் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம டேட்டா டேப் போயிடணும். ஹோம் டேப்லேருந்து டேட்டா டேப் வந்துட்டு அது உள்ள ஃபில்டர் இருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதை ஆன் பண்ணிங்கன்னா ஒரு காலம்லேயும் நம்மளுக்கு ஒரு ட்ராப் டவுன் மாதிரி காமிச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த நேமு, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸில் ஒரு ட்ராப் டவுன் போட்டிருக்கோம். அதுதான் நம்மளுக்கு வேண்டிய ஃபில்டர்ஸு. ஸோ அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ திருப்பி ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் ஒன்று இருக்குது. கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட்டு ப்ளஸ் எல். அதாவது உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல்லை ஒரே நேரத்தில் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபில்டர் பட்டன் வேலை செய்யும். இப்போது இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நேம்ன்ற ஒரு காலமுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சில நேம்ஸ் எடுத்துகிட்டு ஓட்டுற போகிறேன். அபிஷேக்கு, சஞ்சய் வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ அந்த 2 நேம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி திருப்பி கொண்டு வந்துட்டேன். திருப்பியும் தமிழுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சில மார்க்ஸ் எடுத்துகிட்டு ஓட போகிறேன். அப்போ 67 வேண்டாம் அப்படின்னா அந்த 67 உங்களுக்கு என்ன ஆகிடும், போயிடும். ஓகேவா? இப்போ வேறு எப்படி யூஸ் பண்ணுறது, அது உள்ள டெக்ஸ்ட்டு ஃபில்டர்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் ஈக்குவல்ஸ் அப்படின்றத நான் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு என்ன போடலாம், இப்போது எனக்கு அசோக்குன்ற வார்த்தை மட்டும்தான் வரணும். அதாவது ஈக்குவல்ஸ்னு போட்டிருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு வரணும். அப்போது அசோக்குன்னு போட்டிருக்கனால எனக்கு அசோக்குன்ற வார்த்தை வந்திருக்கு. வேறு ஏதாவது பண்ணலாமா? இப்போது இதை திருப்பி கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டு ஃபில்டர் போகிறேன். இந்த தடவை என்ஸ் வித்துன்னு போட போகிறேன். என்ஸ் வித்து, அதில் லாஸ்ட் லெட்டர் கே உள்ளவங்களை மட்டும் வேணும். அதனால் கே உள்ளவங்கள எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்கு. ஓகேவா? இது பேர் இன்னொரு ஃபில்டர். இப்போ நம்பர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்பர் ஃபில்டர்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதுக்கு எது சூஸ் பண்ணிக்கலாம், இப்போது டாப் 10 அதை எடுத்துக்க போகிறேன். ஆனால் நம்ம டேபிளில் பார்த்திங்கன்னா டாப் 10 கிடையாது. அதனால் நான் டாப் 3ன்னு போட்டுக்கிறேன். அதுக்கு ஓகேன்னு அழுத்தும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாருங்கள். டாப் 3, அதாவது தமிழ் மார்க்கில் யார் டாப் 3 அப்படின்றது காமிச்சிருக்கு. ஓகேவா? இதே மாதிரி தான் நம்மளுக்கு காமிக்குது. திருப்பி இங்கிலீஷில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்பர்ஸ் ஃபில்டரில் அடுத்தது என்ன பண்ண போகிறேன், நான் பிட்வீன் போட போகிறேன். அதாவது 30 மார்க்கில் இருந்து 60 மார்க் வரைக்கும் யார் அப்படின்றத நான் செக் பண்ண போகிறேன். அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு இங்கிலீஷில் 30 to 60 மார்க்கு அப்படின்றது காமிச்சிருக்கு. ஸோ இதுதான் எக்ஸலில் நம்மளுக்கு ஃபில்டருக்கு பேசிக்காக உதவும். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் அட்வான்ஸ்டாக எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.